பிள்ளை சரி என்றதை தாண்டி ஆனா அதுக்கு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுத்திருக்குது. இப்ப உதாரணமாக இந்த போராட்டத்தை ஒருவேளை இந்த போராட்டத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செய்திருந்தால் சுமந்திரன் ஐயா சொல்லியிருப்பார் சில வேளை அவர் அதுக்கு எதிர்க்கிறதுக்கு அதை நிப்பாட்ட போறா நீண்டு போவச்சு இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார்டா நாங்க அங்க ஏற்கனவே அவர்களை கைது செய்தாங்க. ராணுவ மேஜர் உட்பட 2 உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த நிலையில நாங்க போராட்டத்தை எடுக்க தேவையில்லை, சட்டம் தண்ட கடமையை செய்து என்று ஒரு சட்டத்தரணியாக இவர் சொல்லி அதை சொல்லியிருப்பார். ஆனா தான் செய்யக்குள்ள அப்படி சொல்ல இல்லை. உண்மையாகவே ராணுவ பிரசனத்துல கைது செய்யப்பட்டிருக்காரா இல்லையாண்டா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப விசாரணை அங்க நடக்குது. அப்ப நாங்கள் அழுத்தம் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் மொழியே அதுக்கு இதான இதுல போகக்கூடாது. எங்களை புறக்கணிச்சிருந்தால் தமிழ் மக்களை கொண்டு போட்டு தமிழ் மக்கள் அதுக்கு கண்ணும் காணாம விட்டிருந்தால் அதை நாங்கள் கட்டாயம் ஹர்த்தாலோ ஆர்ப்பாட்டமோ இதுகளை செய்து கொண்டு வந்திருக்கணும். ஆனா அதை விட்டு போட்டு இப்படி செய்யற இப்ப உண்மையாக பேச பொருளாக்க வேண்டிய விஷயங்கள் தமிழரசு கட்சியின் கணக்கு விஷயங்கள் இருக்கு. இப்ப இவ்வளவுத்துக்கும் காரணம் இப்ப அண்மையில சுமந்திரன் ஐயா அவர்கள் சொன்னவர் முதலமைச்சராக வரணும் என்று. முதலமைச்சராக தான் போட்டி விடுவார், அதாவது கட்சி உடன்பட்டால் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பேன் என்று சொன்னவர். அவர்தான் உண்மையான கட்சி.